ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ முந்தாநேத்தோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. சம்பவம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு ஃபேமிலி தம்பதிங்க அவங்க. அதாவது கணவன் மனைவி வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ண இடத்துல வந்து என்னன்னாக்கா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்டில் என்ன அவங்களுக்குன்னா, அவங்களுடைய குழந்தைய வந்து இழந்துட்டாங்க. அது ஒரு கை குழந்தை இறந்து அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்டிப்பாக அது பார்த்தோன்னே எனக்கே ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, ஒரு 10 மாதம் குழந்தைய சுமந்து அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து எவ்வளோ ஆசையோடு வளர்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. எதுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சில இடங்களில் நம்மளே வந்து எதர்ச்சியாக வந்து தவறுகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்கிறோம். என்ன உதாரணத்துக்குன்னா, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுறது கிடையாது, அலட்சியமாக ட்ராவல் பண்ணுவோம். சில பேர் வந்து பிள்ளைங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிறீங்க, ஒரு ஹெல்மெட் இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளையோ இல்லை முதியோர்களையோ நீங்கள் அழைச்சிட்டு போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அழைச்சிட்டு போங்கன்னு இந்த வீடியோவில் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளாம் வந்து ஒரு வாழ்க்கையை கடந்து வந்திருப்போம். அவங்களாம் வந்து கை குழந்தைங்க, அவங்களாம் வந்து ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும். சில நம்மளுடைய அலட்சியத்தினாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து விபத்து நடக்கிறப்ப நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி காப்பாற்ற பார்ப்போம். ஆனால் முயற்சி கைமீறி போகிறப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நண்பர்களே. அதனால் இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போங்க. சேஃப்டி முக்கியம். எப்போவுமே ட்ராவல் பண்ணுறப்ப சேஃப்டியோடு போங்க. ஏன்னா கேரளாவில் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு போகிறப்ப விபத்து நடக்கிறப்ப அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஒரு குழந்தை இறக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ மனவலி, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எனக்கே அந்த பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை இறந்து தன்னுடைய உறுப்புகளை வந்து, அதாவது எப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை பாகங்களை வந்து தானம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்னுடைய சார்பாக ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறேன். இது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. இருந்தாலும் இறந்தும் தன்னுடைய உடல் உறுப்புகளால் இன்னொரு இடத்துல வாழ்கிறது அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் கருதப்படுறேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே ஒரு முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு கை குழந்தை தன்னுடைய உறுப்புகளை தானம் செய்து அப்படிங்கிறப்ப அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ஒரு குழந்தை வந்து இறந்து போய் தானம் செய்யுதுங்களோட அந்த குழந்தைய நம்ம பாதுகாக்க மறுத்துடுறோம், ஒரு அலட்சியத்தில் நம்ம வாகனம் ஓட்டிகிட்டு போய் விபத்து நடக்குது அப்படிங்கிறது தான் மிக ஒரு அதாவது மன வலியாக இருக்குது எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, அந்த நியூஸை கேட்ட எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா வாழக்கூடிய வயசில் அந்த குழந்தை வந்து இறந்துடுது. கண்ணியமிக்க சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் வந்து என்னுடைய சேனலு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் இதுக்காகலாம் நான் வந்து சொல்ல. என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஸ்பீச் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய சேனல் மூலிமா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சில மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். உங்களுடைய கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக இதுக்கு நான் துவா செய்யணும், நீங்களும் துவா செய்யுங்க. சரிங்களா நண்பர்களே? உண்மையிலேயே கண்ணால கலங்குது. ஏன்னா ஒரு வாழ வேண்டிய வயசில் வந்து ஒரு குழந்தை உயிர் விடுது அப்படிங்கிறப்ப அது யாராலையும் ஏற்றுக்கக்கூடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த குழந்தைக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடை பெறுவது உங்கள் ஸ்பீச்